மீனா பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போகிறாங்க. காணாம போன 2 லட்சம் வந்து ரோகிணி தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது காணாமல் போயிடுச்சு, அதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ரோகிணி தான் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு இவங்க ரோகிணி எதுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தாங்க. இந்த விஷயத்தை அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா முத்துட்டு வந்து சொல்கிறாங்க. முத்து யோசிக்கிறாரு, ஏன் மீனா ரோகிணி உனக்கு நல்லது செய்வாங்கன்னு நீ நினைக்கிற? கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ஏன் அந்த பாராரமாக ஏன் உனக்கு வந்து ஏன் 2 லட்ச ரூபா கொடுக்கணும்? அப்புறம் இதுக்கு முன்னால் அவங்க அந்த 2 லட்ச ரூபா வச்சுருந்தாங்களா, அந்த 2 லட்ச ரூபா எங்கே போச்சு, யார் எடுத்தா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் டவுட் வருது, என்னடா பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் இந்த ஓடுகாலியும் பாரதமாகவும் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டாங்களா, எதுக்கு இந்த மாதிரி செஞ்சுருங்க அப்படின்னு அவங்களுக்கு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமாட்டு ரோகிணி என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமாட்டு வந்து சமையல் பண்ண போகிறாங்க. சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஆம்லேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க மீனாட்ட. சரின்னு சொல்லிட்டு அதையும் வந்து எடுத்து போட போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வந்து ரோகிணி வந்துடுறாங்க. ரோகிணிகிட்ட உடனே ஓப்பன் பண்ணிடுறாங்க. ரோகிணி 2 லட்ச ரூபா நீங்கள் எனக்கு வந்து எதுக்கு வந்து பார்வதி ஆண்டிகிட்ட கொடுத்துருந்தீங்க அப்படின்னு. அது உடனே உங்களுக்கு ஷாக் ஆகுது. இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்வதி ஆண்டிகிட்ட வந்து அவங்க 2 லட்ச ரூபா கொடுக்கும்போது இங்கே யார்ட்டையும் சொல்லாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க கேட்ட உடனே ஷாக் ஆகிருந்தாங்க. அப்புறம் இருந்தாலும் சமாளிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முதல் நாள் நைட்டே வந்து முத்துட்ட வந்து அவங்க சொல்லிட்டாங்க. இவங்க சொல்லிட்டாங்க, யாருன்னா மீனா சொல்லிட்டாங்க. ஸோ வந்து முத்துவும் மீனா ஒரு பிளான் பண்ணி தான் வந்து இதை வந்து கேட்கறதுக்கு வேண்டி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து இந்த மாதிரியா மீனா வந்து வார்த்தை விட்டுட்டாங்க ரோகிணிகிட்ட. ரோகிணி ஷாக்காக இருக்காங்க, சொல்லி சமாளிக்கிறாங்க, அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறமாட்டு சுருதிக்கும் டவுட் வருது. டவுட் வந்ததுக்கப்புறமாட்டு எதுக்கு அப்படின்னா வந்து இதுக்கு முன்னால் கொடுத்த 2 லட்ச ரூபா என்னாச்சு அப்படின்னு கேட்டவுடனே அப்புறம் சமாளிக்கிறாங்க ரோகிணி. இல்லை பழைய கதையெல்லாம் எதுக்கு நீங்கள் கிண்டுனீங்கன்னா வந்து ஏற்கனவே 2 லட்ச ரூபா காணாமல் போச்சு, அது வந்து மீனா பேரில் தான் வந்து பழி வரும்னு சொல்லி முடிச்சு இது பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் கொடுத்து அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிருந்தாங்க. அப்புறம் சுருதியும் வந்து யோசிக்கிறாங்க, சம்திங் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க, எதுக்குன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்புறம் திரும்ப என்ன ஆகுதுன்னா பாரலரமாக என்ன பண்ணுறாங்க, பாரலரமாகவும் மனோஜ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து திரும்ப வந்து அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் திருஷ்டி பொம்மையை கொண்டு வராரு. இது வந்து சார், இது வந்து மேட் ஃப்ரம் ஆந்திரா அப்படின்னு. அப்புறம் நல்லா பார்க்குறாங்க. அந்த ரோகிணிக்கு வந்து இந்த திருஷ்டி பொம்மை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. திருஷ்டி பொம்மையுடைய விலை வந்து ஒன்று வந்து 200 சார், இது நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகுது சார், இப்போ எல்லாருமே தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா கடைசியில் எதுன்னு பார்த்தோன்னா அவங்க அம்மா தலையில் ஏற்கனவே என்ன இருக்குன்னா மாவு விழுந்திருக்கும். அதை ஏற்கனவே ஃபோட்டோ பிடிச்சி அவங்க வச்சுருப்பாங்க. இது வந்து சுருதியும் கூட என்ன ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீனா தான் வந்து இது இன்டர்நெட்டில் பரப்பி வேர்ல்டு ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க, ட்ரெண்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்து ரோகிணி வந்து இமேஜின் பண்ணுறாங்க. ஸோ அதை சொல்கிறாங்க. மனோஜுக்கு சுத்தமாக யாருன்னு தெரியல. பார்க்கும்போது சொல்கிறாங்க, மனோஜ் உங்கள் அம்மாடா இது அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் நல்லா பார்க்குறாங்க அம்மா. அதாவது திரும்ப அந்த திருஷ்டி பொம்மை விற்கிறாரில் அவர்கிட்ட வந்து கேட்டோன்னே இது எங்கள் அம்மா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்மா கண்டிப்பாக இது உங்கள் அம்மா தான், இது இந்த படம் வாங்குறவங்க எல்லாருமே அவங்க அம்மா தான் சொல்லி வாங்குறாங்க. இல்லை சார் நிஜமாவே எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை படம் இருக்குது எல்லாத்தையும் என்ன தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கு அப்புறமாட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமாட்டு மீனா என்ன பண்ணுறாங்க, மீனா வந்து கிளம்பி போகிறாங்க பூ வைக்கிறதுக்கு. அப்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வழக்கமாக ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாரு மீனாவை. ஸோ அவங்க வந்து ஃபாலோ பண்ணோன்னே என்ன பண்ணான்னு தெரியல. சரி ரைட்டு, இன்றைக்கி அவர்கிட்ட எப்படியும் பேசிட வேண்டியதான்னு சொல்லிட்டு வந்து மீனா போய் பேச போகிறாங்க. மீனா போய் பேசுறதுக்கு அப்புறமாட்டு என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து பார்த்த ஒரு பேர் முருகன் அவரோட பேர் என்ன பண்ணுறதுன்னா இறங்கினார் மீனாவை பார்த்ததுக்கு அப்புறமாட்டு. அப்போ மீனா வரதை கண்ட உடனே பைக் எடுத்துகிட்டு சீட்டாக பறந்துட்டார். அதுக்கப்புறமாட்டு இந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து மீனாவோட தங்கச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோவில் கிராஸ் பண்ணி போனாங்க. மீனா பார்த்துக்கிறவங்க ஆட்டோ நிப்பாட்டிங்க எங்கள் அக்கா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ விட்டு இறங்கிடுறாங்க. இறங்கின மட்டும் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க மீனா. என்னம்மா இந்த இடத்துல நீ வந்திருக்கு அப்படின்னு கேட்டோன்னே, நான் இல்லை தான் காலேஜ் போயிட்டு வரேன், உன்னை பார்த்தோன்னே இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறமேட்டு சரி ஓகே அப்படின்னு, ஏங்க ஒரு மாதிரி நிற்கிற பேய் அடைஞ்ச மாதிரி கேட்கும்போது, இல்லை உன்னை யாராவது ஃபாலோ பண்ண நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஃபாலோ பண்ணால் என்ன பண்ணுவேன், நான் வந்து அத்தாண்ட சொல்லி கொடுப்பேன், இல்லை மாமாட்ட சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுமாதிரி ஒன்றை என்னக்கா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டவொன்னே, என்னைய ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு மாமாட்ட சொல்லி கொடுக்க மாமா தான் செமத்தியம் ஒத்து வரல அப்படின்னு சொல்லவுடனே, இல்லை அவன் என்கிட்ட ஏதோ பேசணும்னு வரான், அதான் அப்போ நீ போய் பேச வேண்டியதானே அப்படின்னு. இந்த விஷயம் ஒன்று யாருக்கா ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டோன்னு, தெரியல என்ன யாரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்புறம் வந்து அவன்கிட்ட போய் நான் பேசணும்னு போனேன், அதுக்குள்ளேயும் என்ன பண்ணிட்டான்னா இறங்கி ஓடி போயிட்டான் அப்படிங்கிறாங்க. பைக் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான் அப்படிங்கிறாங்க.